ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு VROTTல தமிழ் டப்பிங்ல ஒரு ரஷ்யன் எரோட்டிக் படமாக வெளியான சுகர் பேபி படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனியோட ஹெட்டா இருக்காரு. இவருக்கு ஒரு அழகான ஒரு ஃபேமிலி இருக்கு. இவருக்கு வேலையில நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதனாலேயே பாத்தீங்கன்னா சுகர் பேபி அப்படின்ற ஆப்பை யூஸ் பண்ணி எஸ்கார்ட் சர்வீஸை இவர் யூஸ் பண்ணிட்டு வர்றாரு. அதே ஒரு வாடிக்கையாகவும் வச்சிருக்காரு. படத்துடைய கதாநாயகி ஒரு பாரம்பரியமான ஒரு வீட்டை சேர்ந்தவங்களா இருக்காங்க. இவங்களுக்கும் இவங்களோட அம்மாவுக்கும் எப்பவுமே ஒரு முரண்பாடு இருந்துட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல இவங்களுடைய அம்மா பாத்தீங்கன்னா, செலவுக்கு நான் உங்களுக்கு காசு தர மாட்டேன், நீ முதல்ல காலேஜ் போனாதான் உனக்கு காசு அப்படின்றதே நான் கொடுக்க ஆரம்பிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் தன்னுடைய ஃப்ரெண்ட் மூலமா சுகர் பேபி அப்படின்ற ஆப் பத்தி முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. சோ ஹீரோயின் அந்த ஆப்ல ரெஜிஸ்டர் பண்றாங்க. இவங்க அம்மா மேல இருக்கிற கோவத்தால அந்த ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணாலுமே பேசிக்காவே இவங்க ஒரு நல்ல கேரக்டரா தான் இருப்பாங்க. இவங்க டேட் பண்ற பெருமொழிகள் எல்லாரும் பாத்தீங்கன்னா அத்துமீறும் போது அதுல இருந்து வெளியே வந்துடுற ஒரு நபரா தான் இவங்க இருப்பாங்க. ஒரு கட்டத்துல 40 வயதான ஹீரோவை 20 வயதான ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த ஆப் மூலமா மீட் பண்றாங்க. ஒரு நார்மல் டேட் மாதிரி ஆரம்பிக்கிற இவங்களோட ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா ஒரு ஜென்யூனான ஒரு லவ்வா மாறுது. இவங்க ஒரு தப்பான ஒரு ஆப் மூலமா மீட் பண்ணிருப்பாங்க. ஹீரோடைய ரிலேஷன்ஷிப் வெளியே தெரிஞ்சது அப்படின்னா அவர் பில்ட் பண்ண கரியர், ஃபேமிலி எல்லாமே அவர் விட்டு போயிடும். இந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஹீரோ தன்னுடைய ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணாரா, இல்ல அந்த ரிலேஷன்ஷிப்பை சேவ் பண்றதுக்காக தன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே இழந்தாரா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 40 வயதான ஒரு ஹீரோ 20 வயது பொண்ணு வந்து லவ் பண்றாரு அப்படின்றதே பாத்தீங்கன்னா ஒரு வியர்டான ஒரு சென்சிட்டிவான ஒரு டாபிக். இந்த ஸ்டோரியை சரியா ஹேண்டில் பண்ணல அப்படின்னா முகம் சுழிக்கிற மாதிரி அவங்களோட ரிலேஷன்ஷிப்பே அமைஞ்சிரும். பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த லவ் பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தியா சொல்லிருப்பாங்க. அவங்க எதனால லவ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப நல்லாவே வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி சொல்லிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஹீரோ பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எஸ்கார்ட் சர்வீஸ் வந்து யூஸ் பண்ணிருப்பாரு. அவர் ஹீரோயினோட அழகான நிறைய பெண்களை பார்த்திருப்பாரு. இருந்தாலுமே அவருக்கு இவங்களை எதுக்கு பிடிக்குது அப்படின்ற விஷயத்த படத்துல வந்து ஒரு சீக்வன்ஸ்ல வச்சிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ்ல பாத்தீங்கன்னா அது ஜஸ்டிஃபைங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சோ அவருடைய லைஃப் முழுக்கவே பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியா வந்து ஒர்க்லயே இருப்பாரு. அவருடைய மிஸ்ஸிங் பார்ட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நபரா வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஹீரோயின் இருந்திருப்பாங்க. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு ஜென்யூனான ஒரு லவ் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். லீட் பேரோட ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரியும் பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாவே இந்த படத்தை ஹோல்ட் பண்ணிருக்காங்க. படம் முழுக்கவே பாத்தீங்கன்னா உங்களோட முகம் சுழிக்கிற மாதிரி ஸ்ட்ராங் அடல்ட் கண்டென்ட் இருக்கு. இன்ஃபேக்ட் செகண்ட் ஆக்ட்லாம் பாத்தீங்கன்னா பெருசா கதை அப்படின்றது வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரவே நகராது. ஜஸ்ட் வந்து அடல்ட் கண்டென்ட் வச்சே வந்து நிரப்பிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளே தான் படம் முழுக்கவே எடுத்திருப்பாங்க. சோ உங்களுக்கு எரோட்டிக் டிராமா பிடிக்காது அப்படின்னா இந்த படத்தை ஸ்கிப் பண்றீங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ நீட்டா கொடுத்திருப்பாங்க. சவுண்ட் ட்ராக்ஸ் நிறைய சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சது அப்படின்னே சொல்லலாம். தமிழ் டப்பிங் நீட்டா லிப் சிங்கோட பண்ணிருக்காங்க. ஹீரோடைய பர்சனல் லைஃப் அண்ட் ஆஃபீஸ் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா போர்ட்ரே பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப டிராகிங்கா இருக்கும் பார்க்கிறதுக்கு. படத்துடைய எண்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கா முடிச்சிருப்பாங்க. அந்த எண்டிங் பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகுது. அது ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு கேரக்டரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கனெக்ட் ஆயிடும். அவங்க எடுக்கிற அந்த முடிவு பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் இன்னைக்கு தேதிக்கு இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா அது இப்படிதான் முடியும் அப்படின்றத ரொம்ப நல்லாவே சொல்லியிருப்பாங்க. படத்துடைய பேசிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோவா இல்ல ஆவரேஜா தான் இருக்கும். ரேசியான ஒரு ஸ்கிரீன் பிளே அப்படின்லாம் இந்த படத்துல வந்து எதிர்பார்க்க முடியாது. மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ரஷ்யன் எரோட்டிக் டிராமாவா வந்திருக்கு. படத்துல ஸ்ட்ராங் அடல்ட் கண்டென்ட் இருக்கு. சோ ஃபேமிலியோட பார்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. சுகர் பேபி படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.